पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णम् आदाय पूर्णम् एवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम श्री गुरुभ्यो நமः। திருமந்திரத்தில் நாம் அன்புடைமை என்ற தலைப்பில் ஒரு சில பாடல்களை நாம் பார்ப்போம். நிறைய பாட்டு எழுதியிருக்கிறார். எல்லாருக்கும் பிரசித்தியாக இருக்கக்கூடிய சில பாடல்களை நாம் பார்ப்போம். இந்த பாடல் உள்ள அர்த்தத்துக்கு செல்வதற்கு முன்னாடி அன்பு என்றால் என்னன்னு நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம். அன்பு என்பது ஒரு உணர்வு. மனிதனுடைய உள்ளத்தில் ரெண்டு பெரும் பகுதி இருக்குது. உங்கள் மனம்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மனதில் ரெண்டு பகுதி இருக்குது. ஒன்று அறிவு பகுதி, இன்னொன்று உணர்வு பகுதி. அறிவு பகுதியின் வேலை அறிவை சேகரித்தல், அறிவை வகைப்பாடு செய்தல், அறிவை நினைவில் பதித்தல். வேண்டும் பொழுது நினைவிலிருந்து அறிவை எடுத்து பகுத்தாய்வு செய்து தர்றது. அந்த அறிவு பகுதி ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். ஒரு வழக்கறிஞராக இருந்தால், வழக்குரைஞர் அல்லது வழக்கறிஞர், அவருடைய அறிவில் நிறைய சட்டத்திட்டங்களை பற்றியதெல்லாம் இருக்கும். கிரிமினல் லாயர் அப்படின்னா கிரிமினல் ரூல்ஸ் எல்லாம் அவர் தெரிஞ்சு வச்சுருப்பார். சட்டத்தில் நிறைய வழிமுறைகள் எல்லாம் இருக்கும், அதில் ஓட்டைகள் கூட இருக்கும். அதை எப்படி அவர் பயன்படுத்த முடியும் அப்படின்னு அதை பற்றி அறிவெல்லாம் அவர்கிட்ட இருக்கும். அது நம்ம புத்தி அல்லது அறிவு பகுதின்னு சொல்கிறோம். அவருடைய உள்ளம் நிறைய இந்த கிரிமினல் சம்பந்தமான சட்டங்களை பற்றி, அதுக்கான விதிமுறைகளை பற்றி, தண்டனைகளை பற்றி எல்லாத்தையும் கொடுப்போம். ஒரு அரசியல்வாதியினுடைய அறிவில் கட்சி தொண்டர்கள், எதிர்கட்சி திட்டங்கள், எப்படி ஜெயிக்கிறது, இது போன்ற எண்ணங்கள்லாம் இருக்கும். ஒரு விஞ்ஞானியினுடைய புத்தியில், அறிவில் அவன் எந்த விஞ்ஞானமோ, அது கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம் அல்லது வானசாஸ்திரமாக இருக்கலாம், அது சம்பந்தமான அறிவெல்லாம் அவன் வச்சுருப்பான். அதையே தான் அவன் திரட்டுவான். இப்படி அறிவுங்கிற பகுதி நாம வளர்த்துக்கிறோம். நமக்கு அறிவோடு நம்ம பிறக்கிறதில்ல, அறிவை பெறுகின்ற சக்தியோடு பிறக்கிறோம். பின்னாடி தான் அறிவை நம்ம வளர்த்துக்கிறோம். குழந்தை பிறக்கும்போது அறிந்து கொள்ளுகின்ற சக்தியோடு பிறகுது. சக்தியை மட்டும் கொடுக்குறார். அந்த சக்தியை வச்சுக்கிட்டு அது எல்கேஜிலேருந்து படிப்படியாக எழுத்தெல்லாம் படிக்குது, கணிதமெல்லாம் படித்துக்குது, அறிவியல் படிக்குது. இப்போ உறவு முறைகளுடைய சம்பந்தங்கள், உறவுகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்குது. அப்புறம் வீடு போகின்ற வழி, எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது, எதை பேசலாம், எதை பேசக்கூடாது, இதெல்லாம் அறிவில் தான் வருது. இந்த அறிவு மனிதர்களுக்கு மிக சிறப்பானது. மிருகங்களுக்கு இது கிடையாது. மிருகங்களுக்கு எதையும் கற்றுக் கொடுக்க முடியாது. மிஞ்சி போனால் உட்காரு, எழுந்துக்க, நட, கீப் குவைட் அப்படின்னு சொன்னால் அந்த நாய் அப்படி அமைதியாக இருக்கும். கிளிக்கு கூட நம்ம சில வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கலாம். திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை தான் சொல்லும். ஒருவேளை அதுக்கு அறிவு இருந்ததுன்னா அது கற்றுக்கிட்டதை இன்னொரு கிளிக்கும் சொல்லிக் கொடுக்கும். வா, உனக்கு இங்கிலீஷ் சொல்லித்தரேன் அப்படின்னு. அப்படி தன் பெத்த குழந்தைங்களுக்கு கூட சொல்லித்தரதில்லை. அப்போ அது அறிவுன்னு கூட சொல்ல முடியாது. ஏதோ ஒரு மெக்கானிக்கல் நாலேஜ். எப்படி செல்ஃபோனில் சில வாய்ஸ் மெசேஜை நீங்கள் போட்டு வச்சிட்டோம்னா எப்போ வேணாலும் கேட்கலாம். அப்போ செல்ஃபோன் அது திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லும். ஆனால் செல்ஃபோனுக்கு அதை பற்றி தெரியாது, என்ன தகவல் வச்சுருக்குதுன்னு தெரியாது. அறிவை நாம் இப்படி புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம உள்ளத்தில் அறிவு பகுதி நிறைய இருக்குது. அது பிறந்த பிறகு வளர்கிறது. பிறக்கும்போது நம்மக்கிட்ட இல்லை. அறிவுங்கிற சக்தி மட்டும்தான் இருக்குது. அந்த சக்தியை வச்சுட்டு அது என்னென்னவோ அறியுது. இப்போ தன் வாழ்நாள் முழுக்க அவனுக்கு இஷ்டம் போல் அறிவையும் தேடிக்கொள்கிறான். இன்ஜினியர் தன் இன்ஜினியரிங் நாலேஜை, மெக்கானிக்கல் இன்ஜினியர், இன்னொருத்தன் ஆட்டோமொபைல் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர், சில பேர் மருத்துவம்,
அதில் ஆயுர்வேதம், யுனானி, சித்த மருத்துவம், அலோபதி, ஹோமியோபதி அப்படின்னு அதிலே போகிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் உணர்வுன்னு ஒரு பகுதி இருக்கிறது நம்முடைய உள்ளத்தில். அது எல்லாருக்குமே பொது. அறிவு வந்து எல்லாருக்கும் பொது கிடையாது. அறிவும் சக்தி எல்லாருக்கும் பொது, உணரும் சக்தி எல்லாருக்கும் பொது. ஆனால் அறிவு சக்தியை வைத்துக்கொண்டு நாம் என்னென்ன அறிந்து கொள்ளப் போகிறோம் அந்த வாழ்நாளில் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுது. இந்த உணர்வுங்கிறது என்ன சொன்னால், அந்த உணர்வில் 2 பாவம் இருக்குது, உணர்ச்சி, உணர்வுன்னு. உணர்ச்சி என்பது தொட்டா உணர்வது, அது ஒரு தொடு உணர்ச்சி. கண்ணில் பார்த்தா வெளிச்சம் இருட்டு தெரியுது, அது ஒளி உணர்ச்சி. காதில் வந்து சப்தம், மௌனம் இதெல்லாம் கேட்குது, அதனால் இது சப்த உணர்ச்சி. நாக்குக்கு இனிப்பு, காரம் இதெல்லாம் தெரியுது, இது சுவை உணர்ச்சி. மூக்குக்கு வந்து வாசனைகள் விதவிதமாக, இது மல்லிப்பூ, இது பெருங்காயம், இது பூண்டு, இது ரோஜா அப்படின்னு வாசனைகளெல்லாம் கண்டுபிடிக்குது, அது ஒரு உணர்ச்சி. இந்த 5 உணர்ச்சிகளும் புலன் உணர்ச்சின்னு சொல்கிறோம். இது யாரை கற்றுக் கொடுக்குறாங்களா? பிறந்ததுலேருந்தே இருக்குது எல்லாருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குது. எனக்கு காரணம் உங்களுக்கும் காரம் தான், எனக்கு இனிப்புனா உங்களுக்கும் இனிப்பு தான், எனக்கு பச்சைன்னா உங்களுக்கும் பச்சை தான். ஆனால் புத்தி அப்படி கிடையாது. அறிவு அது ஆளுக்கு மாறிப்படும். புத்தி கூர்மை இருக்குது, புத்தி மந்தம் இருக்குது. இந்த உணர்வை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். இந்த உணர்ச்சிகளெல்லாம் 5 உணர்ச்சிகள் சொன்னோம். இதெல்லாம் சேர்ந்து உணர்வாக மாறும். அந்த உணர்வு எல்லாருக்கும் பொது, எல்லா மிருகத்துக்கும் பொது, கூடி குறைச்சல்லாம் கிடையாது. எறும்புக்கு கூட இருக்குது உணர்வு, உணர்ச்சியும் இருக்குது, உணர்வும் இருக்குது. ஆனால் அறிவுன்னு பார்த்தோம்னா மனிதனுக்கு தான் இருக்குது. மீதிக்கெல்லாம் அறிவு இருப்பது போல தெரியுது. இந்த உணர்வு எத்தனை வகையான உணர்வு அப்படின்னு கேட்டோம்னா, ஒன்பான் உணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. 9 வகையான உணர்வு இருக்கிறது, ஒன்பான் உணர்வு. அதை நவரசம் அப்படின்னு பரதநாட்டியத்தில் சொல்லுவாங்க. நவரசம்னா 9 ரசங்கள் நம்ம மனசுலேருந்து உண்டாகுமா. அதில் நமக்கு ரொம்ப அறிமுகமான ஒன்று அன்பு தான். அன்புங்கிறது ஒரு உணர்வு. அது எப்பவுமே சுகம் தரும், எப்பவுமே திருப்தியை தரும், ஆனந்தத்தை தரும். இப்போ அன்புன்னா என்னென்ன? அன்பு, சுகம், திருப்தி, ஆனந்தம். பேர் தான் வேறு வேறு, அதெல்லாம் ஒன்று தான், ஒரே உணர்வு தான். ஒருத்தர் ஆனந்தமாக இருப்பான் தானே அவன் அன்பாக இருப்பான். என்ன அவர் ரொம்ப அன்பாக இருக்காருன்னா அவருக்கு ஏதோ ஆனந்தமாக இருக்கிறார். இப்போ போய் கேளுங்க, ஏதாவது கொடுத்துருவார். இப்போ வந்து சண்டை போட மாட்டார், இப்போ திட்ட மாட்டார். அப்போ அன்பு இருக்கும்போது ஆனந்தம் இருக்கும், ஆனந்தம் இருக்கும்போது சுகம் இருக்கும், அப்போ திருப்தியும் இருக்கும் இல்லையா? அன்பு இல்லாமல் அந்த இடத்துல வேற ஒன்று இருந்து வச்சுக்கோங்க. அன்புக்கு எதிர்ப்பதம் என்னன்னு? கோபம், வெறுப்பு. வெறுப்பு இருந்தாக்கா யாரும் கிட்ட போக மாட்டாங்க. அவருக்கு சுகமும் இருக்காது, அவருக்கே சுகம் இல்லாது. அன்பு எப்பொழுதுமே சுகம் தருது. மற்ற உணர்வெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள். அன்பை தவிர்த்து கோபம், பயம், பொறாமை, வெட்கம், துக்கம், கவலை இதெல்லாம் உங்களுக்கு சுகம் தருதா? அது ஒரு உணர்வு தானே. இப்படி பல விதமான உணர்வுகளை எடுத்து பார்க்கும் பொழுது யாராவது டாக்டர்கிட்ட போய், டாக்டர் 2 நாளாக நான் ரொம்ப அன்பாக இருக்கிறேன், சுகமாக இருக்கிறேன், எல்லாருக்கிட்டையும் அன்பாக பேசுகிறேன், எனக்கு என்ன ஆயிடுச்சு மருந்து கொடுங்கன்னு கேட்குறவன், அப்போ தான் நாம் வந்து நாம இருக்கிறோம். இப்போ மனிதன் எப்பொழுதுமே எப்படி இருக்க விரும்புகிறான்? சுகமாக, அன்பாக, திருப்தியாக, ஆனந்தமாக இருக்கிறான். இந்த நாளே நீங்கள் புரிஞ்சுக்கங்க, இதுதான் இயல்பு. ஒரு மனிதனுடைய இயல்பு இதான். வேறு எல்லாம் மாறிடுச்சுன்னு வைங்க. கோபம், பயம் இருந்துடுதுன்னா நம்ம டாக்டர்கிட்டையோ யாராவது கவுன்சிலர்கிட்டயோ போகிறோம் கவுன்சிலிங் பண்ணுறதுக்கு. கவுன்சிலர்னு நம்ம இந்த கவுன்சிலரில் கவுன்சிலர் ஆலோசனை செய்வர், உளவியல் நிபுணர், அவங்ககிட்ட போய் கேட்குறோம். இல்லைன்னா வந்து குருநாதர்கிட்ட போய் கேட்குறோம்,
அது அம்மா அப்பா கிட்ட போய் எனக்கு ஏன் கோபம் வருது, எனக்கு பயமாக இருக்குது, என் பயத்தை எப்படி போக்குங்க. எல்லோரும் இந்த பயம் வந்துட்டாக்கா அதை போக்கிக்க விரும்புகிறாங்க. கோபம் வந்தால் போக்கிக்க விரும்புகிறாங்க. வெறுப்பு வந்தால் போக்கிக்க விரும்புகிறாங்க. பொறாமை வந்தால் அதை பொறாமையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது செய்து விரும்புகிறாங்க. ஆனால் அன்பும் வந்தால் யாரும் அதை போக்கிக்க விரும்புறது இல்லைங்க. அப்போ அன்பு தான் எல்லாருடைய இயல்புன்னு அர்த்தம். இட் இஸ் அ வெரி நேச்சர். அதை போக்க முடியாது. இப்போ மனிதனுடைய இயல்பு என்னன்னு, உயிரினத்துக்கு, எல்லா உயிரினத்துக்கும், அறிவை விட்டுடுங்க, உணர்வில் எது இயல்பான உணர்வு எல்லா உயிரினத்திற்கும்? அன்பு தானே. அன்பின் வழியது உலகம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். உலகம் அன்பில் தான் இருக்கிறதுங்கிறார். அன்புன்ற உணர்வு எல்லாருக்கும் அடிப்படையாக சுயமான ஒரிஜினல் சொந்த உணர்வு. மீதியெல்லாம் அவன் கேட்காம வந்து போகிறது. கோபம் வந்து போகும். இப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒன்று, இந்த துணியில் இதே சாயம் இருந்ததுன்னா அது இதனுடைய இயல்புங்கிறோம். ஒரு வேளை இதில் இதே ஒரு பெயிண்ட்டை நான் ஊற்றிட்டேன்னு வைங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, அதை துவைக்க மாட்டேன், அது கலந்து ஒரே கலர் தானே அப்படின்னு விட்டுட்டுறோம். இதிலே வேறு நிறம் வந்து வந்ததுன்னா என்ன பண்ணோம்? துவைக்கிறோம். அப்போ இதனுடைய இயல்பு இருந்ததுன்னா அதை நம்ம இயல்பை நம்ம போக்க விரும்புறதில்லை. நம்ம அன்பு வந்தோம்னா அன்பை போக்க விரும்புறதில்லை. அன்புன்னா சுகம், அன்புன்னா ஆனந்தம், அன்புன்னா திருப்தி. இதை யாராவது போக்கிக்க விரும்புகிறாங்களா? மற்ற எல்லாத்துக்கும் மருந்து போட்டு தானே போக்கிக்கிறாங்க. ஏதாவது மெத்தடில் அதை போக்கிக்கிறது தானே போகிறாங்க. கோபம் வந்துருச்சுன்னா அதை தணிக்கிறதுக்கு பார்க்குறாங்க, ஏதாவது போட்டு உடைங்கிறாங்க. வெறுப்பு வந்துருச்சுன்னா ஏதாவது வாயால் சொல்லி தீர்த்துக்கணும்னு பார்க்குறாங்க. பயம் வந்துருச்சுன்னா அந்த பயத்துக்காக கதவை பூட்டிக்கிட்டு அல்லது யார் பின்னாடியே போயிட்டு யாராவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் அன்பு இருக்கிறவன் யாரிடம் வந்து அதை பற்றி குறை சொல்லுவதில்லை, புகார் சொல்லுவதில்லை. ஏனென்றால் அது அவனுடைய சுயமான நிலை. ஸ்வஸ்தம் அப்படின்னு பேர். ஸ்தம் அப்படின்னா இருத்தல், பொருந்தி இருத்தல். ஸ்வனா தன்னுடைய, ஸ்வனா தன்னுடைய, ஸ்வஸ்தம்னா தன்னுடைய பொருந்திய நிலை, ஒருத்தருடைய இயல்பான நிலை. அன்பு தானேங்க. இப்போது எல்லாருக்கும் உயிர் இருக்குதுன்னா, உயிருக்குன்னு ஒரு குணம் இருந்ததுன்னா அந்த குணம் அன்பு தான். அப்போ உயிருக்கு வரக்கூடிய கோபமெல்லாம் அதனுடைய குணமானா இல்லை, அது வந்து போகிறது. அதுக்கு நோய். கோபம், வெறுப்பு, பொறாமை, பயம் போன்றதெல்லாம் அதுக்கு நோய்கள். ஆனால் அன்பு மட்டும் அதுக்கு இயல்பு. அதுதான் அதோட ஸ்வஸ்தம். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அன்பு உணர்வு இப்போ பஞ்சமாக தானே இருக்குது. அன்புங்கிறத நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோன்னா, யாராவது ஒருத்தர் இருந்தால் அன்பு காட்டணும், யாராவது இல்லைன்னா உனக்கு அன்பு போயிடுமா? இப்போ அன்புங்கிறது யாராவது எதன் மீதாவது காட்டக்கூடிய ஒரு உணர்வா அல்லது உன்னுடைய சொந்த உணர்வா? ஆமாம். கோபம் யார் மேலாவது காட்டலாம், பொறாமை யார் மேலாவது பொறாமப்படலாம், பயத்துக்கு ஏதாவது இன்னொன்று தேவைப்படும். அன்புக்கு யாராவது தேவையா? மற்ற எல்லா உணர்வுக்கும் இன்னொன்று தேவை. ஆனால் அன்பாக இருக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா அது உன்னுடைய சொந்த சரக்கு, உன்னுடைய இயல்பு. நாம் நினச்சிருக்கோம் அன்பு காட்டுறது யாராவது வேணும், எனக்கு அன்பு காட்ட யாருமே இல்லை அப்படின்னு என்கிறாங்க. அப்புறம் நான் அன்பு காட்டுறது எனக்கு யாராவது கூட்டம் வேணும் அப்படிங்கிறாங்க. தன் குடும்பத்தில் யாருமே இல்லை, அவன் தனியாக இருக்கிறான்னா அன்பு காட்டுறதுக்கு வழியே இல்லைன்னா ஒரு மீன் தொட்டி வளர்த்து அந்த மீனுக்கு வந்து உணவெல்லாம் போட்டு அதோட கொஞ்சிக்கிட்டு இருக்கிறான். இல்லை கோழி வளர்க்குறான், இல்லை நாய்களை வளர்க்குறான், கீழி வளர்க்குறான், பசு வளர்க்குறான், ஏதாவது வளர்த்து அதுக்கிட்ட அன்பு காட்டுறான். மனிதனுக்கு அன்பு காட்ட ஏதாவது வேணும். அதே மாதிரி அன்பு செலுத்த யாராவது வேணும், தரவும் பெறவும். இவனும் தரணும், இவன் பெறணும். இப்போ அன்பு வந்து கொடுக்கல் வாங்கலாக இருக்குது. உண்மையில் அது அன்பு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இல்லை. இட் இஸ் நாட் எ டிரான்சாக்ஷனல் ஃபீலிங். ஒருத்தருடைய இயல்பான உணர்வு. இதை புரிஞ்சுக்குங்க. இல்லைன்னா அன்புக்காக ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க. யாரெல்லாம் அன்புக்கு ஏங்குறாங்களோ அவங்க தற்கொலை வரையும் போயிடுறாங்க. அந்த அன்புக்கு கிடைக்கலன்னாக்கா அவங்கள கொல்ல போயிடுறாங்க. அன்பு கொடுக்கணும்னு கேட்குறான், மாட்டேன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சுன்னா கொல்றதுக்கு போகிறாங்க. இது பேர் அன்பா? அன்பு என்பது ஒரு உணர்வு, உங்களுடைய சுய உணர்வு.
எப்பொழுதுமே உங்களிடம் இருக்க வேண்டிய உணர்வு, அதுதான் உங்களுடைய உணர்வே. சரி, அது எங்கேருந்து உண்டாகுது? இந்த உடம்புலேருந்து உண்டாகுதா, மனசுலேருந்து உண்டாகுதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது ஆத்மாவிலிருந்து வருது. ஆத்மா தான் அன்பா. இந்த ஆத்மா இதுதான் என்னுடைய தன்மை, அதனுடைய தன்மையே அன்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய தன்மையை கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு தோணுதா? உங்களோட ஆத்மாவை நீங்கள் பார்க்கணுமா? ஆத்மாவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்கள் ஆத்மாவை? அப்போ ஆத்மாங்கிறது நீங்கள் பார்க்குற சரக்கா? பேனா பென்சிலை பார்க்குற மாதிரி உள்ளுக்குள்ளே ஆத்மாவை பார்க்கணுன்னா, ஆத்மா எங்கேயாவது ஒரு பொருளாக இருந்ததுன்னா அதை பார்த்துடலாம். ஆத்மான்னு ஒன்று இருந்ததுன்னா உள்நாக்கு மாதிரி தொங்கிக்கிட்டு இருந்தால் கூட கண்ணாடி திறந்து ஆத்மா உள்ளே இருக்குதுன்னு காட்டிடலாம். ஆத்மா உடம்புக்குள்ளே ஏதாவது ஒன்று இருக்குதா? ஆத்மா தான் நானே. நான் எப்படி நான் ஒரு பொருளை என்ன பார்க்க முடியும்? ஆத்மா தன்னை தானே அறியும். நான் என்ற சொல்லுக்கு பொருள் ஆத்மா. நிறைய பேர் இந்த விஷயம் தெரியாமல் நான் ஆத்மாவை தேடுகிறேன், நான் ஆத்மாவை உணர பார்க்கிறேன் அப்படிங்கிறேன். அப்போ நான் யார்? அது ஆத்மா இல்லையா? நான் தான் ஆத்மா. இதை சொல்லித்தந்தால் தான் புரியும். நிறைய பேர் சொல்லித்தராததுனால நான் ஆத்மாவை தேடுகிறேன், தியானத்தில் போய் ஆத்மாவை நான் பார்த்தேன், ஆத்ம பிரகாசத்தை உணர்ந்தேன்ங்கிறாங்க. என்ன இது உணர்றதுக்கு? அது எங்கேருந்து உள்ளேருந்து தோன்றுகின்ற பொருளா? ஆத்மா நித்திய வஸ்து இல்லையா? நித்திய வஸ்துன்னு என்னங்க அர்த்தம்? எப்பொழுதும் இருப்பது. அப்போ நீங்கள் திடீர்னு எப்பொழுதும் இருக்கிறத நீ எப்படி நீங்கள் உங்களை இப்போ பார்க்க முடியும்? சொல்கிறாங்க, இந்த எப்பவுமே இங்கே இருந்ததுன்னா யாராவது இது புதுசாக வந்தது நான் பார்த்தேன்னு சொல்லுவாங்களா? இது யாரும் பார்க்கவே மாட்டாங்க. ஏதாவது புதுசாக இங்கே ஒன்று வருத்தம் தான் சொல்லுவாங்க, இது ஏது எங்கேருந்து வந்ததுன்னு கேட்பாங்க. அப்போது புதுதாக வர்ற பொருளை தான் நீங்கள் எதிர்கொள்ளலாம், அதை காணலாம், அதை அறியலாம், உணரலாம். எப்பொழுதுமே இருப்பது எப்படி உணர்வீங்க? ஒரு பொருள் எப்போவுமே இருந்ததுன்னா அது எப்படி நீங்கள் உணர முடியும்? இனிப்பு இப்போ உங்கள் நாக்கில் இல்லை இல்லையா? சர்க்கரை போட்டவுடனே இனிப்பு தோன்றுறது இல்லையா? அப்புறம் மறைஞ்சிடுது இல்லையா? அப்போ உணர முடியுது. ஒரு வேளை உங்கள் நாக்கில் எப்போவுமே இனிப்பு இருந்ததுன்னு நீங்கள் ஏதோ ஒரு மருந்து கொடுத்து நான் உங்களுக்கு நாக்கு முழுக்க இனிச்சிக்கிட்டே இருக்க மாதிரி பண்ணிட்டேன், அப்போ உங்களுக்கு இனிப்பு தெரியுமா? பிறந்ததுலேருந்து உங்களுக்கு நாக்கு இனிப்பே இருக்குது வைங்க, அந்த குழந்தைக்கு இனிப்புனா என்னன்னு தெரியுமா? எவ்வளோ சர்க்கரை எடுத்து போட்டாலும் அதுக்கு மண்ணு மாதிரி தான் இருக்கும். அதுக்கு இனிப்பு கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. இது போட்டால் ஒன்றுமே எனக்கு தெரியலையே அப்படின்னு. இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இனிப்பு இனிப்புன்னு கத்துறாங்க. எனக்கு மட்டும் தெரியல டாக்டர், எனக்கு இனிப்பே தெரியல அப்படின்னா. இனிப்பே நீ தான். ஒரு சர்க்கரை இனிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டால் நம்ம எப்படி சொல்லித்தர முடியும்? ஒரு சர்க்கரைக்கு இனிப்பு நல்லா தானே இனிப்பாக இருப்பதனால அது உணர்ந்திருக்கவே வேண்டிய அவசியம் இல்லை. உணர்வு என்பதே வருவதை உணர்வது தான். தன்னிடம் எப்பொழுதுமே இருப்பதை நீ உணர வேண்டியதில்லை, அது நீ தான். அப்போ ஆத்மா நீ உணர வேண்டிய பொருளா? இல்லை அதுவே நீ தானா? ஆத்மா தானே நான். அப்போ ஆத்மா எப்படி உணர முடியும்? ஆத்மா தான் எல்லாத்தையும் உணர்கிறது. அப்போ ஆத்மாவுக்கு ஏதாவது ஒரு உணர்வு இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா, ஒருவேளை எனக்கு ஆத்மா ஒரு ஸ்பெஷல் உணர்வாக வேணும். எத்தனையோ உணர்வு என்கிட்ட இருக்குது. ஆத்மாவினோட உணர்வு எப்படி இருக்குன்னா, உன் உணர்வு தான் ஆத்மா. ஏன்னா நீ தானே ஆத்மா. இப்போ என்ன சொன்னேன்? ஒருடைய சுயமான உணர்வு என்ன? அடிப்படை அன்புன்னு சொன்னேன். அப்போ ஆத்மாவுடைய உணர்வு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அன்பு தான். அன்புடையார் எல்லாம் உடையர், அன்பிலார் என்னுடையரேனும் இலர். எவ்வளோ வச்சிருக்கிறான் அந்த கோடி கோடியாக வைத்திருந்தாலும் அவன்கிட்ட அன்பு இல்லைன்னு சொன்னால் அவன் கார்பன்யன், அவன் பாவம் பரிதாபத்திற்குரியவன் அப்படின்னு கார்பன்யன்கிறார். கிருப்பன், அவனுக்கு நம்ம பரிதாபப்பட வேண்டியிருக்குது. அன்புடையர் எல்லாம் உடையர். இப்போ ஆத்மாவை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆத்மா தான் அன்பு. ஒருவேளை நான் ஆத்மாவை அனுபவிக்க வேண்டும், உணர வேண்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் எப்பொழுதெல்லாம் அன்பாக இருக்கிறீங்களோ அப்போ நீங்கள் ஆத்மாவாக இருக்கிறீங்க. எப்பெல்லாம் அன்பை விட்டுட்டு விலகிறீங்களோ அப்போ நீங்கள் ஆத்மாவிலிருந்து விலகி அந்த கரணத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டீங்க, அகங்காரமாக மாறிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஆத்மாவை நீங்கள் உணரணும்னா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இதுக்காக பிராணாயாமமோ கிரியாவோ அது பெரிய குருநாதர்கிட்ட போயிட்டு தட்சிணையெல்லாம் கொடுத்தோ இல்லை ஒன்றும் கிடையாது.
ரொம்ப சுலபம். ஏன்னா நீங்கள் தான் ஆத்மா. உங்களுக்கு காட்டி கொடுக்க எனக்கு என்ன கஷ்டம்? கண்ணை மூடி மனசுக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை உணருங்க. நான் இருக்கிறேன் சொல்லி முடித்த உடனே என்ன உணர்வு வருது? என்ன உணர்வு வந்தது? அதுதான் ஆத்மா. சார் எப்பவுமே இருக்கிறது தானே சார் அது? அதான் நீ தான் ஆத்மா தானே. நித்திய வஸ்து இல்லையா? அதுன்னா வந்து போகிற வஸ்துவா? அநித்திய வஸ்து தான் வரும் போகும். கோபம் பயமெல்லாம் வந்து போகும். அன்பு நித்திய வஸ்து. ஆத்மா எப்பொழுதும் இருக்குது. அது ஆத்மா தான் அன்பு. ஆத்மாவுக்கு என்று ஏதாவது உணர்வு இருந்ததுன்னா அது அன்பின் உணர்வு தான். அதுதான் சுக உணர்வு, அதுதான் திருப்தி உணர்வு, அதுதான் ஆனந்த உணர்வு. இப்போ நீங்கள் கண்ணை மூடி நான் இருக்கிறேன்னு சொல்லுங்கள். அது திருப்தியாக இருக்குதான்னு சொல்லுங்கள். அருப்தி வர்றதுக்கு ஏதாவது இருக்குதா? நான் இருக்கிறேன்ற உணர்வில் இருக்கும் பொழுது நீங்கள் ஆணா பெண்ணா? எதுவும் இல்லையே. ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, சரீரமும் இல்லை, எதுவும் இல்லை. இந்த தியானத்திலேருந்து வெளியே வந்த உடனே உலகம் வந்து பிடித்து நான் தேவதத்தன், நான் விஷ்ணு தத்தன்னு நானோட சேர்த்து இருக்கிறேன்றது இன்னொன்று குவாலிஃபிகேஷன் சேர்த்துக்கிறீங்க. நான் விஷ்ணு தத்தவனாக இருக்கிறேன், நான் பசித்தவனாக இருக்கிறேன், நான் தாகித்தவனாக இருக்கிறேன், நான் ஏழையாக இருக்கிறேன், நான் வஞ்சிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், நான் துன்பப்பட்டவன், எல்லாத்தையும் நான் இருக்கிறேனுக்குள்ளே நீங்கள் சொல்கிறீங்க. நான் இருக்கிறேன் எப்பொழுதுமே இருக்குது. ஆனால் அதுக்கு நடுவில் என்ன போட்டீங்க? என்னென்னவோ போடுறீங்க. நான் கோபமாக இருக்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் போட்டுக்கிறீங்க. குவாலிஃபிகேஷன். அந்த குவாலிஃபிகேஷனை நான் சொல்ல தியானத்தில் நான் இருக்கிறேன்னு நீங்கள் கொஞ்ச நேரம் நில்லுங்க. எவ்வளோ நேரம் நான் இருக்கிறேன்ற உணர்வில் இருக்க முடியும்? வெகு சீக்கிரமே எனக்கு அவசரமாக எழுந்து போகணும்னு ஏதாவது எண்ணம் வந்துடும். நான் இருக்கிறேன்ல ரொம்ப நேரம் இருக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் சுவாசத்தை கவனிங்க. நான் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு வேறு எந்த எண்ணம் வந்துடாமல் அந்த இருப்பிலேயே இருங்கள். அதற்கு தடை வர்றதுக்காக எண்ணம் வந்ததுன்னா உடனே சுவாசத்தை நீ கவனிங்க. உள்ளே போகட்டும் காற்று, வெளியே வரட்டும் காற்று. அதுக்காக கவுண்டிங்லாம் வேண்டாம், எதுவும் வேண்டாம். வெறும் உள்ளே போவதையும் வெளியே வருவதையும் கவனிங்க. நான் இருக்கிறேங்கிறதையும் கவனிங்க. எனக்கு ஏன் உங்களுக்கு அந்த ரெண்டாவது வேலை கொடுக்குறேன்னா, உங்கள் மனசு ரெண்டாவது வேலைக்கு ஓடிடும். நான் இருக்கிறேன்ற ஒரு வேலையை கொடுத்துருக்குறேன். அதிலிருந்து திடீர்னு வேறு ஒரு வேலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு வேலையை கொடுத்துருவோம். இப்போ பாருங்கள், மனசு தினமும் ஒரு 5 நிமிஷம் ஆகுது சுவாசத்தோடு நான் இருக்கிறேன்ற ஆத்மாவோடு இருந்து கொண்டு இருக்கும். ஒரு வேளை உங்களுக்கு சுவாசம் சிரமமாக இருந்ததுன்னா ஓம் அப்படின்னு சொல்லுங்கள். நான் இருக்கிறேன் ஓம். ஓம்னு சப்தம் முடிந்த உடனே நான் இருக்கிறேன்ற உணர்வில் இருங்க. மறுபடியும் ஓம்னு சொல்லுங்கள், நான் இருக்கிறேன்ற உணர்வில் வாங்க. ஓம்னு சொல்லுங்கள், இருக்கிறேன்னு வாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஓம்ங்கிற சப்தம் அடங்கி போயிடும். இருக்கிறேன்றது நிலையாயிடும். அது நிர்வாத தீபவத் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார். காற்றில்லாத இடத்திலே ஒரு தீபம் எப்படி இருக்குமோ அதுபோல் நான் இருக்கிறேன் என்ற ஒரு அன்புணர்வு, ஒரு திருப்தி உணர்வு, ஒரு சுக உணர்வு, ஒரு ஆனந்த உணர்வு, அல்லது கவலையே இல்லாத உணர்வு, சம்சாரமே இல்லாத உணர்வு நீங்கள் அனுதினமும் நொடிப்பொழுதில் அடையலாம். இது பேர் தான் நிர்விகல்ப சமாதி. அங்கே நானும் இல்லை, தியானிப்பவனும் இல்லை, தியானிக்கின்ற பொருளும் இல்லை. அங்கே ஒன்றே மட்டும் இருக்கிறது. அது பேர் கைவல்யம்னு பேர். ஒன்று தான் இருக்கிறேன் என்று. இரண்டாவது ஒரு பொருள் இல்லையே. ஓம்னு சொல்கிறது தான் ரெண்டாவது. அதுவும் அடங்கி போச்சுன்னு சொன்னால், முதல்ல நானும் இருந்தேன், ஓங்காரம் இருந்தது, 2 இருந்தாங்க. உலகமே காணும். உங்களை தியானத்தில் 2 தான் இருந்தது. நான் இருக்கிறேன், ஓங்காரம் இருந்தது. இப்போ ஓங்காரமும் அடங்கி போச்சு. அங்கே மௌனமாக இருக்கிறேன். அது பேர் கேவலசிய பாவம், தனித்த நிலை. கேவலம்னா தனித்த, தனிநிலை. அதுதான் ஏகம், அதுதான் ஆத்மா.
அப்படி இருக்கிற உணர்வு பேர் தான் அன்புன்னு பேர். அந்த கோபமும் இல்லை, வெறுப்பும் இல்லை, பயமும் இல்லை, பொறாமையும் இல்லை, எதுவுமே இல்லாமல் உங்களால் இருக்க முடியும் அப்படின்னா அன்பு தான். இப்போ வாங்க திருமந்திரத்துக்கு. என்ன சொல்கிறார் திருமந்திரத்தில்? அன்பு சிவம் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலர், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே. நீங்கள் இப்போ இருந்தீங்க இல்லையா, அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பீர். இப்போ உனக்கு அந்த நான் இருக்கிறேன்னு ஒன்று உணர்வை சொன்ன இல்லையா, அது ஆத்மா தான். நீங்கள் உணரலான ஆத்மாவை, ஆத்மா தன்னை உணர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த இருக்கிறேன் என்ற இருப்பு நிலையில் நீங்கள் இருக்கும் பொழுது சன்மாத்திரம்னு பேர். அதுக்கு இருக்கிறேன்னா சத்து. சமஸ்கிருதத்தில் இருத்தல் அப்படின்றதுக்கு சமஸ்கிருதத்தில் சத்து அப்படின்னு பேர். அது இருத்தல் மாத்திரம் தானே இருந்தது. அப்போது நீங்கள் இருத்தல் மாத்திரம் தானே இருந்தீங்க. அது சன்மாத்திரம்னு பேர். அது என்ன சார் அப்போ மட்டும் சன்னுங்கிறீங்க? சத் மாத்திரம்னு சொல்ல முடியாது உச்சரிப்பு, அதனால் சன்மாத்திரம். அப்போ சன்மாத்திரமாக இருக்கிறதுனா அது என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? அப்போது ஜடமாக இருந்ததா? அறிந்து கொண்டு இருந்தது. அது சித் மாத்திரம். முதல்ல என்ன சொன்னேன்? சன்மாத்திரம். இப்போ சின்மாத்திரம். அப்போ அது என்ன? சச்சித்து. அது சத்து சித்தாக இருந்து கொண்டிருக்கிறது. சத்து சித்து யார்? அது எப்படிப்பட்டதாக உணர்வு இருந்தது? ஆனந்த உணவாக இருந்தது. அப்போ நீங்கள் சன்மாத்திரமாக சித் மாத்திரமாக ஆனந்த மாத்திரமாக இருந்தீங்க இல்லையா? அப்போ கூட்டி சொல்லுங்கள், சத்து சித்து ஆனந்தம். சச்சிதானந்தம்ங்கிறது அந்த மெய்ப்பொருள் பரம்பொருள் தானே, அதுதானே சிவன். அப்போ சிவனாகிறதுக்கு என்ன? சிவனை போய் கனெக்ட் பண்ணணுமா? சிவனை தேடி போகணுமா? கைலாயத்துக்கு போகணுமா? அன்பாக உன்னிடமே இருந்து கொண்டிருக்கிறார். உணர்வாக அவர் இருக்கிறார். அவருக்கு ஒரே ஒரு உணர்வு தான், சச்சிதானந்தம். ஆனந்த உணர்வு தான் அவருக்கு. ஆனந்தம் பிரம்மேதி விஜானியாத் அப்படின்னு பிரகதாரண்ய உபனிஷத். கடவுள் யாருன்னு கேளு, ஆனந்தம் எங்கிறது அதுதான் கடவுள்னார். பிறகு உபனிஷத் சொல்லுது, வேதம் உபனிஷத் சொல்லுதுன்னா யார் சொன்ன? உபனிஷத் சொன்னவன் கடவுள். கடவுள் தன்னை பற்றி எழுதின புத்தகம் பேர் வேதம். அதில் கடவுள் தன்னை பற்றி ரொம்ப விளக்கமாக சொல்கிற இடம் உபனிஷத்து. ஜீவனை பற்றியும் உலகத்தை பற்றியும் வாழ்வதை பற்றியும் சொல்கிறது வேதத்தில் நிறைய இருக்குது, அது கர்மகாண்டம். ஆனால் கடவுள் தன்னை பற்றியே அழகழகாக சொல்லியிருக்கிறார் வேதத்தில். அதை தான் நம்ம உபனிஷத் வேதாந்தம்னு சொல்கிறோம். அவர் வாயால் அவர் சொல்கிறார், நான் ஆனந்தமாக இருக்கிறேன், ஆனந்தம் தான் கடவுள் என்று தெரிந்து கொள். ஆனந்தம் பிரம்மேதி விஜானியாத். விஜானியாத் தான் லெட் யூ நோ தட் காட் இஸ் நத்திங் பட் த லவ், த பிளிஸ், அன்ஹிண்டர்டு ஹாப்பினஸ், தடையற்ற ஆனந்தம். நமக்கு இன்பங்களாக தடையற்று வந்துடும். கொஞ்சம் நேரம் வந்தாலும் இன்பம் போயிடும். ஆனந்தமாக இருப்போம், கொஞ்ச நேரத்தில் யாராக வந்தோடனே அது போயிடும். ஆனால் இந்த சொந்த ஆனந்தம் இருக்குது, அது பேர் சொந்த ஆனந்தத்துக்கு இன்னொரு பேர் நிஜானந்தம்னு பேர். அது சதானந்தம், நித்யானந்தம். சதானந்தம், நித்யானந்தம், நிஜானந்தம், சொரூபானந்தம், அது பிரம்மானந்தம். அந்த பிரம்மானந்தத்துக்கு இன்னொரு பேர் அன்புங்கிறார். இந்த அர்த்தத்தில் தான் எடுத்துக்கணும். இப்போ சிவனுக்கு இன்னொரு பேர் என்ன? அன்பு. அன்பு சிவம் இரண்டு என்பர் அறிகிலார். அன்பு வேற சிவம் வேறங்கிறார். நான் சிவன் மீது அன்பு வைத்தேன்கிறார். அப்போ வைக்கப்படும் பொருள் எது? அன்பு. அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலர். அன்பு தாண்டா சிவம். உன்னிடம் அன்பு இருந்ததுன்னா அங்கே சிவன் இருக்கிறார், ஆத்மா இருக்கிறது, சச்சிதானந்தம் இருக்கிறது. இப்போ நான் இருக்கிறேன்ற தியானத்தை செய்வதற்கு என்ன செலவாகும்? இதுக்கு எங்கேயாவது இருட்டு வேணுமா? குகை வேணுமா? மெத்த வேணுமா? துணி துவைச்சிக்கிட்டே நீங்கள் நான் இருக்கிறேன் அப்படின்னு இருக்க. உடம்பு தானாக வேலை செய்யும், மனசு தானாக துணி துவைக்கும், சமையல் பண்ணோம், கணக்கு கூட போடலாம். அப்போ கூட நான் இருக்கிறேன் என்ற உணர்வோடு இருக்கலாம். அதான் விழிப்புணர்வுங்கிறாங்க. ஒரு பொம்மை, அது மண் பொம்மை, அது யானையாக இருக்குது. குழந்தைக்கு யானை மட்டும்தான் தெரியுது. மண் என்ன எப்படி பார்க்கும் கேட்குறார். அது
அங்கே வெளியே இருக்குது இல்லையா, அதுதான் களிமண், அதான் மண். இது யானை அப்படின்னு குழந்தை மண் வேறு யானை வேறுன்னு இது. இப்போ யானை தான் அன்பு, மண் தான் சிவன் வைங்க. இது வேறு அது வேறுன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அன்பும் சிவமும் வேறென்று சொல்கிறது குழந்தை. அப்பா என்ன சொல்லுவார், அவருக்கு என்ன அறிவில் சொல்லும், இந்த குழந்தை இந்த மண் பொம்மை இப்படி விளையாடிட்டு இருக்குது, அதை யானை கொண்டு போய் செவரில் முட்டி முட்டி விளையாடிட்டு இருக்குது, அந்த மூக்கும் காதும் உடஞ்சி போச்சுன்னா என்ன ஆகாது, மண்ணாச்சே அப்படிங்கிறார். அப்போ அவர் அறிவில் யானையும் தெரியுது மண்ணும் தெரியுது. அப்போ யானை மண்ணுன்னு ரெண்டு பொருள் இருக்குதாங்க. அன்பு தான் சிவம், மண் தான் யானை. அப்படி ஒரு தகப்பனார் ஒரே சமயத்தில் மண் அறிவும் யானை அறிவும் இருக்குதில்லை, அதுபோல் உங்களுக்கெல்லாம் தன்னறிவும் உலகறிவும் ஒரே சமயத்தில் இருக்கக்கூடாதா? எந்த செயலும் செய்தாலும் நான் இருக்கிறேன், என் செயலும் இருக்குதுன்னு பாருங்களேன். நான் இருக்கிறேன், என் உணர்வும் இருக்குதுன்னு பாருங்களேன். நான் இருக்கிறேன், என் அறிவும் இருக்கிறதுன்னு பாருங்களேன். நான் இருக்கிறது எப்பவுமே இருக்குதில்லை. நனவிலும் கனவிலும் உறக்கத்திலும் நான் இருக்கிறேன். உனக்கத்தில் நான் எப்படி இருந்தேன், எதுவும் தெரியாமல் ஆனந்தமாக இருந்தேன். கனவில் எப்படி இருந்தேன், கனவில் ஏதோ தொடர்பில்லாத உணர்வுகளை நான் அனுபவித்து கொண்டிருந்தேன். நனவில் தொடர்பான உணர்வை அனுபவித்து கொண்டிருக்கேன். ஆனால் நான் இருந்து கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதும் இருந்து கொண்டிருங்க உங்களை நீங்கள் காண தவறிவிட்டீர்கள். உங்களுடைய மற்ற உலக உணர்வுகளெல்லாம் உங்களை காண விடாமல் தடுத்தது. இப்போ ஒரு செகண்டில் நீங்கள் நான் இருக்கிறேங்கிறது உணர்ந்து ஆத்மாவையும் கடவுளையும் பார்த்துட்டீங்க. கடவுள் எங்கே இருக்கிறார், நானாகத்தான் இருக்கிறார். இந்த ஆத்மாதான் கடவுள் அப்படின்னு உபனிஷத் சொல்லு. அயமாத்மா பிரம்மம், அயமாத்மா, திஸ் ஆத்மா இஸ் நத்திங் பட் பிரம்மம், அதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லு. அப்போ அது உணர்தான் அகம், நான் பிரம்மாஸ்மி, பிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. என்னுடைய நான் இருக்கிறேன்ற ஒரு பிரஜானம் இருந்து பார்த்தீங்களா, த கான்ஷியஸ்னஸ், அந்த பிரஜானம், அது பிரஜானம் பிரம்ம அப்படின்னு அதர்வண வேதம் சொல்லுது. பிரஜானம்தான் பிரம்மம். எத்தனை தடவை சொல்கிறது புரிஞ்சுக்குங்க. அன்பு தான் கடவுள். உங்களிடம் அன்பு இருந்தால் அங்கே கடவுள் இருக்கிறார். அன்பு இல்லாவிட்டாலும் கடவுள் தான் இருக்கிறார். ஆனால் அகங்காரம் வந்து உட்காந்துக்கிட்டு கோபமும் பொறாமையும் அது செய்து கொண்டு கடவுளை மறைத்து கொண்டிருக்குது. உன்னையே உங்ககிட்ட மறைக்கிறது எது, உன் அகங்காரம்தான். உன்னிடமிருந்து உன்னை மறைப்பது உன்னுடைய அகங்காரம்தான். அகங்காரம் அழிந்தால் நீ மட்டுமா இருப்ப. அதுதான் சச்சிதானந்தம். சரி, அன்பே சிவம் என்று அறிந்தவர்கள் என்ன ஆவார்கள்? அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் யாராவது ஒருவர் கச்சித்து, யாராவது ஒருத்தர் அன்பு தான் சிவன் இன்னைக்கு நான் காட்டி கொடுத்தது மாதிரி கண்டுபிடிச்சிட்டா, அட நான் இருக்கிறேன்ற உணர்வு அன்பாக தானே இருக்குது, அதில் கோபத்தை காணுமே, பயத்தை காணுமே, நான் இருக்கிறேன் அப்படின்னு. அப்போது அவன் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே. அதற்கப்புறம் அவர் கடவுளை தேடுறதெல்லாம் போக மாட்டார், ஆத்மாவை தேட மாட்டார், சிவமேன்னு இருப்பார். அவர் அன்பாக இருப்பார். இந்த ஞானின்னு சொல்கிறவன், ஜீவன் முக்தன் சொல்கிறவன், இந்த ஞானத்திலே நிலைத்து நிற்கிறவன், அவன் தன்னை பிரம்மம்னு கண்டுபிடிச்சிட்டான். எப்படி கண்டுபிடிச்சான்? இந்த மாதிரி தியானத்தில் கண்டுபிடிக்கல, குரு சொல்லி கொடுத்தார். தியானத்தில் உங்களோட ஆத்மாவை தான் காட்டி கொடுத்தேன். ஆத்மா கடவுள் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை தான் நான் சொன்னேன். நான் இருக்கிறேன், நான் அறிந்து கொண்டிருப்பவனாக இருக்கிறேன். அந்த நேரத்தில் எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது. எனவே நான் அந்த நேரத்தில் இருப்பவனாகவும் அறிபவனாகவும் ஆனந்தமாக இருக்கிறேன். இருப்பவன் என்பதுக்கு சத்துன்னு பேர், அறிபவனுக்கு சித்துன்னு பேர், ஆனந்தம் என்பதற்கு திருப்தி அன்புன்னு பேர். சச்சிதானந்தம் தெரிஞ்சு போச்சு. கடவுளுக்கு பேர் என்ன? அவர் எப்படி இருக்கிறார்னா, நீயே எப்படி இருக்கும்போது அவர் நான் இருக்கிறேங்கிறதுக்கு என்ன கஷ்டம்? அவர் அறிவுடையவருங்கிறது என்ன சந்தேகம்? அவர் அளவற்றவர் எங்கும் இருப்பவர்னால ஆனந்தமாக இருக்கிறதுக்கு என்ன குறைச்சல்? அதனால் இறைவனுக்கு பேர் சச்சிதானந்தான் பேர். சச்சித் ஆனந்தம், சச்சிதானந்தம் பிரம்ம அப்படின்னு ருக்குவேதத்திலே ஆரம்பத்திலே அது சொல்லிடுது. எல்லா மந்திரத்துலையும் சச்சிதானந்தம் பிரம்மன்னு சொல்லுது. இறைவனும் சச்சிதானந்தம், நானும் சச்சிதானந்தம். அப்போ ரெண்டு சச்சிதானந்தமா? இருத்தல்ங்கிறது ஒன்றுக்கு தானே இருக்க முடியும். ரெண்டு இருக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ரெண்டு இருக்குதுன்னு நீங்கள் சொல்லி வைங்க, இதுக்கு அதுக்கு வித்தியாசம் காட்டுங்க. இங்கே ரெண்டு பாட்டில் இருந்ததுன்னா நீங்கள் முன்னாடி இருக்கிற பாட்டில் பின்னாடி இருக்கிற பாட்டில் நீங்கள் கரெக்டாக சொல்லிவிடுவீங்க. ரெண்டு இருந்ததுன்னா ஏதாவது ஒரு அடையாளம் உங்களுக்கு இருக்கணும்.
பிரித்து பார்ப்பதற்கு ஒரு குணம் இருக்கணும். சரி, நான் இருக்கிறேன்ற அன்புணர்வில் இன்னொருத்தர் நான் இருக்கிறேன்ற அன்புணர்வில் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது? ஒரு வித்தியாசமும் இல்லையே. அப்போ இறைவன்கிட்ட அன்புங்கிறவருக்கு அது அந்த அன்பு இந்த அன்பு எப்படி வித்தியாசப்படுத்துவீங்க? நாம் சவரான முறையில் நாம் இன்னொரு இருந்தால் உணர்கின்ற அன்பை தான் அன்புன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அவர் இல்லாமல் போய்விட்டால் எனக்கு துக்கம் வந்ததுன்னா அன்பு போயிடுச்சுன்னு நினைக்கிறோம். அந்த உணர்வு இல்லை. நான் இருக்கிறேன் என்ற நிலையிலே உங்களிடம் இருக்கின்ற ஒரு உணர்வு இருக்கிறதே, அதன் பெயர் அன்பு, அதன் பெயர் திருப்தி, அதன் பெயர் ஆனந்தம், அதன் பெயர் சுகம். அதுதான் உங்களுடைய இயல்பு. இதை யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதே இல்லை. எவன் ஒருவன் அப்படி அறிந்து கொண்டானோ, தன்னை அன்பின் வடிவானவன் என்று தெரிந்து கொண்டானோ, இறைவனே அன்பின் சொரூபம் என்று சொன்னாலோ, அவன் இறைவனாகவே இருக்கிறான். அப்படிப்பட்டவன்கிட்ட எந்நேரமும் அன்பை தவிர வேறு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? பயப்படுறதுக்கு எதாவது இருக்குமா? கோபப்படுறது எதாவது இருக்குமா? இது அவனுடைய சொரூப அன்பு, அவனுடைய இயல்பான அன்பு. இந்த இயல்பான அன்பு அவன்கிட்ட நிறைஞ்சி இருக்கும் பொழுது பயத்துக்கு எங்கே இடம் இருக்குது? கோபத்துக்கு எங்கே இடம் இருக்குது? பொறாமைக்கு எங்கே? அவனுக்கு அன்பு அதிகம் எனக்கு கம்மின்னு சொல்ல முடியுமா? இது குறைவில்லாத நிறைவாக பூரணமான அன்பாக இருக்கிறதே இந்த உணர்வு. அந்த உணர்வை நீங்கள் அப்பப்போ அனுபவிங்க. அதுக்கப்புறம் பழகி போயிடுச்சுன்னா எல்லா நேரத்திலும் அந்த உணர்வு உங்களால் இருக்க முடியும். நான் இருக்கிறேன் என்ற உணர்வோடவே நீங்கள் எதுவாகவும் இருக்கலாம். லாயராக இருங்க, டாக்டராக இருங்க, சயின்டிஸ்டாக இருங்க, ஆணாக இருங்க, பெண்ணாக இருங்க, குழந்தையாக இருங்க, கிழவனாக இருங்க, குமரனாக இருங்க, எதுவாக வேணால் நீங்கள் இருந்துங்க. ஆனால் நான் இருக்கிறேங்கிறது மட்டும் அழியாமல் அது இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு அன்பெல்லாம் போவதற்கு காரணமே நீ வேறு ஒன்றாக உங்களை ஆக்கி கொள்ளும் பொழுது தான். அதெல்லாம் விட்டுட்டு நான் இருக்கிறேன்னு மட்டும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அன்பு தான் இருக்கிறது. அப்படி புரிஞ்சுக்குங்க. ஒரு கால் இந்த ஞானம் உங்களுக்கு ஸ்திரமாயிடுச்சுன்னா உங்கள் அன்புங்கிறது உங்களை விட்டு போயிடாது. உங்களுடைய சொரூபம் இல்லையா, குணம் விட்டு போயிடும். தண்ணீருக்கு சூடு பண்ணோம்னா அது ஒரு குணம், சூடு குணத்தை கொடுத்தோம், அது கொஞ்ச நேரத்தில் போயிடும் அந்த சூடு. இரும்புக்கு கொஞ்சம் நேரம் சூடு கொடுத்தோம்னா இரும்பு பிடிச்சிக்கும், அப்புறம் போயிடும். ஆனால் இரும்பினுடைய தன்மை போயிடுமா? தண்ணீருடைய குளிர்ச்சி போயிடுமா? அப்போ இயல்புக்கு தானே வருது. எல்லா பொருளும் ஏதோடு சேர்ந்ததுன்னா மாறும் பொழுது மறுபடியும் இயல்புக்கு எப்படா போவோன்னு காத்துட்டு இருக்குது. ஒரு வில்லை இழுத்து கட்டி வச்சோம்னா எப்படா எனக்கு இயல்பு போவோம், அவுத்து விட்டோம்னா அப்பாடா அப்படின்னு சொல்லு. இழுத்து கட்டி வச்சா விரைப்பாக இருக்குது. இப்போ நாமெல்லாம் விரைப்பாக தானே இருக்கிறோம், எவ்வளோ டென்ஷனில் இருக்கிறோம். வீட்டுக்கு போகும்போது எல்லாத்தையும் கழட்டி போட்ட பிறகு இளைப்பாக இருக்கிறோம் இல்லையா, அதான் ரிலாக்ஸேஷன். இப்போ நான் இருக்கிறேங்கிறது எப்போவுமே ரிலாக்ஸ்டு கண்டிஷன். அந்த ரிலாக்ஸ்டு கண்டிஷனில் எந்த பாரமும் இல்லை, இந்த சம்சார பாரமும் இல்லாத சுமையும் இல்லாமல் லேசாக இருப்பீங்க. இந்த அன்பு நிலையை ஒருவன் தெரிந்து கொண்ட பிறகு அவன் அதிலிருந்து பிழறவே மாட்டான். அவன்கிட்ட அந்த யாரும் அழிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறானா சார்? எவன் ஒருவன் தன்மையை குருவிடம் உபதேசத்தின் மூலம் ஆத்மாவை உள்ளபடி தெரிந்து கொண்டானோ, இப்போ ஒரு செகண்டில் கற்றுப்பிடிச்சோம், அது தன்மையை, அது நானே தான், அது எப்படி எங்கிட்டேருந்து மறையுது, ஏன் போகுது அப்படின்னும்போது இந்த ஆத்மாவோடு சம்பந்தப்பட்ட இந்த மனம், அதுவும் ரெண்டும் ஒரே பக்கத்தில் இருக்கிறதுனால மனதினுடைய மாற்றங்கள் எல்லாம் ஆத்மாவில் தெரிகிறது. ரெண்டும் பக்கத்தில் இருக்குது. நானும் என் மனமும் இணை பிரியாமல் இருக்கிறோம். என் மனம் என்னை விட்டு போயிருக்குதா? நான் எப்போவுமே மனம்தான் நினச்சிட்டு இருக்கிறேன். நான் வேறு, மனம் வேறு. நான் இருக்கிறேன், மனத்தோடு இருக்கிறேன். நான் இருக்கிறேன், தூக்கத்தில் மனம் இல்லாமல் இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன். மனத்தோடு இருந்தால் என்னாச்சு? எல்லா கஷ்டமும் வந்துடுச்சு. அப்போ மனம் நீயா? கண்ணாடி மாதிரி எடுத்து மாட்டிக்கிற பொருள் தானே. ராத்திரியான தூக்கத்தில் மனத்தை போட்டுட்டு தானே போகிறீங்க. அப்புறம் பகலில் முழிச்சவனை எடுத்து மாட்டிக்கிறீங்க. எந்த மனதை எடுத்து மாட்டுறீங்க? ஒழுங்கான நல்ல மனத்தை மாட்டுங்களேன். ராத்திரி தூங்கும்போது இருந்த ஆனந்தமான மனத்தை ஏன் நீங்கள் துவர விட்டீங்க? கொஞ்சம் மனதை ஆராய்ச்சி பண்ண இல்லையா? அந்த ஞானமெல்லாம் உபதேசத்தின் மூலம் கெட்ட பிறகு திருமந்திரம் சொன்ன இந்த 4 வரிகளினுடைய உள்ளர்த்தம் உங்களுக்கு தெரியும். அவர் சொல்கிறாரு, அன்பின் உள்ளான் புறத்தான் உடலாய் உள்ளான், முன்பின் உள்ளான்
முனிவர்க்கும் பிரானவன் அன்பின் உள்ளாகி அமரும் அரும்பொருள் அன்பின் உள்ளார்க்கே அணை துணையாமே அப்படின்னு சொல்கிறார். அன்பினுள்ளான் புறத்தான் உடலாயுள்ளான் முன்பின் உள்ளான் முனிவர்க்கும் பிரானவன் அன்பின் உள்ளாகி அமரும் அரும்பொருள் அன்பின் உள்ளார்க்கே அணை துணையாமே அப்படின்னு. இந்த அன்புன்றது சிவனுங்கிறது ஒன்றுங்கிறார். அன்பே சிவம் அப்படின்னா நம்ம புக்கெல்லாம் பார்த்துருக்குறோம், கோயிலெல்லாம் எழுதியிருக்கிறாங்க அன்பே சிவம் அன்பே சிவம். அன்பே சிவம்னா உன்னிடம் அன்பு இருந்தால் நீ தானே சிவம், இது கூட தெரியாதா? சிவன்கிட்ட போகிறோங்கிறிய சிவனை இப்போ என்ன சிவன் ஆகிறது எப்படின்னு, சிவனடியார்னு சொல்லிட்டு முதல்ல அன்பு இருக்குதா முதல்ல பாரு. அன்பு இருந்தால் தானாக சிவன் உள்ளே வந்து உட்காந்துருவான். எப்போ இங்கே அன்பு உங்ககிட்ட இல்லையோ அவன் ஓடியே போயிடுவான். நீ வந்து உட்காந்துக்க அந்த இடத்துல, இந்த சிடுமூஞ்சி அழுமூஞ்சி உட்காந்துட்டு இருப்பான். எப்போ இந்த சிடுமூஞ்சி அழுமூஞ்சி போயிட்டானோ சிவன் அங்கே இருப்பான், சிவனேன்னு இருப்பான். அவன் எங்கே இருக்கிறான்? சிவன் எங்கே இருக்கிறானா? அன்பின் உள்ளான். எங்கே இருக்குதோ அன்பு, குழந்தைகிட்ட அதுதான் இருக்குது. அதனால் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுங்கிறான். புறத்தான் உடலாய் உள்ளான், அவன் தான் உன் உடம்பாகவும் இருக்கிறானா, வெளியே உள்ளுக்குள்ளே அன்பாகவும் வெளியே உடம்பாகவும் இருக்கிறான். அதே சிவன். அப்போ உடம்பும் சிவன் தானே, அப்படிதான் மந்திரம் சொல்லுது. முன்பின் உள்ளான். இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிறான் இல்லை, இந்த பிரபஞ்சம் தோன்றதுக்கு முன்னாடியும் இருந்தானா, இந்த பிரபஞ்சம் மறுபடியும் லயமாகி மறைஞ்சு போன பிறகு இருப்பானா. இப்போ கடவுளை தான் சொல்லுது. இப்போ யாரை சொல்கிறாரு? அவன் உள்ளான்னு யாரை சொல்கிறாரு? அன்பின் உள்ளான் புறத்தாயும் உடம்பாயும் உள்ளான். இப்போ யாரை சொல்கிறாருன்னு சந்தேகம் வரும்பொழுது அடுத்தது முன்பின் உள்ளான்கிறார். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த பிரபஞ்சம் தோன்றுறதுக்கு முன்னாடி அவர் இருந்தார், தோன்றும் போதும் உடலாகவும் உள்ளமாகவும் இருக்கிறார். அதன் பிறகு எல்லாம் மறைந்து போன பிறகும் அவர் மச்சம் எஞ்சி இருக்கிறார். அதான் அவசிஷ்யதே. பூர்ணமதில் பூர்ணம் அவசிஷ்யதே, அதுதான் எஞ்சி நிற்கிறது. அப்புறம் அன்பின் உள்ளாகி அமரும் அரும்பொருள். அந்த அரும்பொருளாகிய அறிவதற்கு கஷ்டப்படுறாங்க எத்தனை அடியார்கள், எத்தனை நாயன்மார்கள், எத்தனை ஆழ்வார்கள், எத்தனை கோடி பக்தர்கள், கிறித்துவர்கள் எத்தனை பேர் சர்ச்சுக்கு போய் கடவுளோட கம்யூன் ஆகணும், அவரோட இணையணும் அப்படின்னு சர்ச்சில் அழுது கெஞ்சுறாங்க. இஸ்லாமில் இருக்கக்கூடியவங்களும் அந்த அல்லாவோட எப்போ இணைவேன் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே இறைவனை அடைவதற்கும் காண்பதற்கும் அவனோட கலப்பதற்கும் அவனோட தரிசனத்துக்கும் ஏங்குறாங்க. அவர் அன்பின் தான் இருக்கிறாருங்கிறார். நீ எங்கெல்லாம் போய் தேடாதரா, கல்லில் மண்ணெல்லாம் இருக்கிறார், உடம்புலையும் இருக்கிறார். ஆனால் அவரை நீ உணரணும் அப்படின்னு சொன்னால் அன்பின் உள்ளாகி அமரும் அரும்பொருள். உன்னிடம் அன்பு இருந்ததுன்னா அங்கே அவர் சட்டம் போட்டு உட்கார்ந்துடுவார், எழுந்தே போக மாட்டார். கொஞ்சம் அன்பு நழுவுச்சுன்னா அவர் இடத்த காலி பண்ணிடுவார். இன்னொருத்தர் வந்து உட்காந்துருவான், நீ தான் உட்காருவேன். இந்த அழுமூஞ்சி சிடுமூஞ்சி உட்காருவான். அன்பின் உள்ளார்க்கே அவன் அணை துணையாமே. எவன் ஒருவன் அன்பு, அவன் கடவுளாக ஞானத்தில் அவன் அதை அறிந்தாலோ அறியலையோ குறைந்தபட்சம் அன்பு இருக்குதா அவங்கக்கிட்ட இருந்துன்னு வைங்க, அவன் அணை துணையாமே அப்படின்றார். யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்கிறார். என்னுடைய பக்தனுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக்கொள்வேன் அப்படிங்கிறார். யோகம்னா என்ன, க்ஷேமம்னா என்ன? யோகம்னா எதையாவது அடைவது. கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டு பணம் போட்டு ஒரு 50,000 55,000 வந்துடுச்சுன்னு சொன்னால் ஒரு சவரன் நகையை வாங்கி அது ஏதாவது ஒரு பொருளாக சேர்த்துக்கிறது. அப்புறம் 1,00,000 ரூபாய் சீட்டு போட்டு எடுத்துட்டோம்னா இன்னொரு கையில் ஒரு 10,000 ஏதோ போட்டு 2 சவரன் எடுத்து ஒரு சின்னதாக தோடோ அல்லது செயினோ ஏதாவது பண்ணிக்கிறீங்க வைங்க, அது பேர் யோகம்னு பேர். வீடு கட்டி வச்சிட்டிங்க, பெயிண்டெல்லாம் பூசியாச்சு, கிரகப்பிரவேசம் பண்ணியாச்சு, ஆனந்தமாக உள்ளே இருக்கிறீங்க, இது யோகம். நிறைய படிச்சிருக்கீங்க, பட்டெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறீங்க, இது யோகம். புகழெல்லாம் வாங்கியிருக்கிறீங்க, கீர்த்தி, எங்கே போனாலும் உங்கள் பேர் பேசுகிறாங்க, உங்களை பாராட்டிகிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் யோகம். ஆனால் இதை காப்பாற்ற முடியுமா?
அதான் ரொம்ப கஷ்டம். புகழை காப்பாற்ற முடியாது. எந்த நேரமும் உன்னை கீழே குறிப்பறிப்பதற்கு காத்துக்கிட்டே இருக்கிறான். உன் மேலே குற்றம் சொல்லி பழி போட்டு யாராவது திருட்டுத்தனமான ஒரு ஆளை வச்சு கூட அது ஜோடனை பண்ணி உங்களை வந்து கீழே தள்ளுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கீர்த்தி எத்தனை நேரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பணம் எவ்வளோ நேரம் இருக்குங்கிறீங்க? கொஞ்ச நேரம் ஏமாந்துன்னா கழுத்தில் இருக்கிற செயின் காண போயிடும். எது வேணாலும் யோகமெல்லாம் ஒரு நாள் வியோகம் ஆகிடும். உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடும். அதை காப்பாற்றுறது பேர் க்ஷேமம்னு பேர். இப்போ நம்ம யோகம் பண்ணுறது எவ்வளோ பாடுபடுறோமோ அந்த அளவுக்கு அதை காப்பாற்றுறதுக்கும் பாடுபடுறோமில்ல. ஒருத்தன் 100 மார்க் வாங்கிட்டான்னா யோகம் தான். ஆனால் அடுத்த டெஸ்ட்டுக்கு காப்பாற்றணும் இல்லை. அதை இன்னொருத்தன் காப்பாற்ற வந்துகிட்டே இருக்கானே, அவன் 99 வாங்கினா அடுத்த 100 வாங்கிடுவான். அவனை அதை காப்பாற்ற வேண்டியிருக்குது. இல்லைன்னா 97 96 அப்படி கீழே போயிடும். யோகம் எவ்வளவு முக்கியமோ க்ஷேமமும் முக்கியம். க்ஷேமம்னா பாதுகாக்கிறது, ஈட்டுதலும் காத்தலும். இது தானே வாழ்க்கை முழுக்கிறது. வாங்கி கொடுத்துருக்குறோம், 2 நாளில் உடைச்சிட்டான். அரிசி வாங்கி போட்டேன், 6 நாள் தீர்ந்து போச்சு. பழம் வாங்கி வச்சோம், கெட்டு போச்சு. இப்படி எல்லாமே பெறுவதும் அதை காப்பாற்றுவதும் ஒரு பெரிய போராட்டமாக தானே இருக்குது. ஆனால் யோகக்ஷேமம் பகாமியம்ங்கிறார். என்னுடையது, என் பக்தனுக்கு என்னென்ன வேணுமோ நான் கொடுப்பேன், அது எப்படி காப்பாற்றும் நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன செய்யணும், என் மேலே பக்தி மட்டும் காட்டு அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அன்பாக மட்டும் இருன்றார். பக்தி மட்டும் காட்டுனா என்ன? பக்தியின் மூலம் என்ன பெற போகிற? கடவுள் அடைய போகிற. கடவுள் அடைஞ்ச என்ன ஆகும்? அன்பு தான் இருக்கும். ஏன்னா அன்பு தான் கடவுள். இப்போ நீ அன்பாக இருந்து விட்டால் உனக்கு வேண்டியதெல்லாம் அவர் கொடுப்பார். அது அத்தனையும் காப்பாற்றுவார். அணை துணையாமே அப்படின்னு சொல்கிறார். அவர் துணையாகவும் இருக்கிறார், அணையாகவும் இருக்கிறார். நீ சம்பாதிக்கிறது துணையாக இருக்கிறாரு, அது அழிஞ்சு போகாமல் அணையாக இருக்கிறார். அணைக்கட்டு மாதிரி இருக்கிறார். அணை துணையாமே அருமையாக சொல்லியிருக்கிறார் திருமந்திரத்தில். சரி, ஒரு இடைவேளைக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம தொடருவோம்.